ஹலோ அனைவருக்கும் வணக்கம். 2 டேஸ் கழிச்சு உங்கள் எல்லாரோடையும் பேசுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஏன் லாஸ்ட் 2 டேஸாக மினி விலாக் ஷார்ட்ஸ் எதுவுமே அப்லோட் பண்ணலன்னா, ஊர்லேருந்து மாமனார் மாமியார் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு வீட்லேயும் வேலை, வெளில போகிற வேலை எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால லாஸ்ட் 2 டேஸ் இந்த இருந்த வேலையில் நான் எங்கே தூங்குறேன் எப்போ தூங்குறேனே தெரியாத அளவுக்கு இருந்தது. ஸோ அதனால் என்னால் எந்த வீடியோவும் எடுக்கவும் முடியல, எடிட் பண்ணி அப்லோட் பண்ணவும் முடியல. ஸோ அதனால தான் அப்லோட் பண்ணல. இனிமேல் நம்ம சேனலில் விலாக் ஷார்ட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஒரு 2-3 வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பேன், வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாருமே வர்றதுனால தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வேலை கொஞ்சம் ஹெவியாக ஹெக்டிக்காக போயிட்டு இருந்தது. அண்ட் இதுக்கு நடுவில் ரிஷி வேறு. ஸோ ஃப்ரைடே வந்து ரிஷியே சொல்லிட்டான், அம்மா எனக்கு இன்னைக்கு கஞ்சி சாதம் தான் வேணும், பெருசாக எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டான். அது எனக்கு இன்னும் நல்லதாக போச்சு. அவனும் அதை கேட்ட மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பெருசாக எந்த வேலையும் இல்லை அன்னைக்கு. ஸோ அதாவது சமைக்கிறதுல எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக மாவு அரைக்கிறது, வீடு எல்லாமே க்ளீன் பண்ணுறது, மாப் போடுறது, அண்ட் இதுக்கு நடுவில் லஞ்சும் ஹெவியாக ஏதாவது செய்யணுன்னா ரொம்ப வேலை அதிகமாக இருந்திருக்கும். அண்ட் ஆஃபீஸ்க்குமே அவர் எதுவுமே வேண்டாம் ஐஷு, நீ வேலையை பாருன்னு சொல்லிட்டாரு. ஸோ ரிஷிக்குமே நான் சிம்பிளாக கஞ்சி சாதம் பண்ணி வேலையை முடிச்சிட்டேன். ஸோ லாஸ்ட் 1 வீக்காக எனக்கு ரொம்ப ஹெவி ஒர்க்குங்கிறதுனால நேற்றும் இன்றைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட பண்ணல. ரிஷி வரும்போது லேட்டாக பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ நல்லா படுத்து ஒரு நல்ல தூக்கம் 7:30 7:40 வரைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் எந்திரிச்சு தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணி கொடுத்தேன். அண்ட் அவரும் ஓகே இன்னைக்கு எதுவும் நீ பண்ண வேண்டாம், ரெஸ்ட் எடுத்து தம்பிக்கு மட்டும் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.